friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கடாய் மஷ்ரூம் மசாலா. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கடாயில ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கோங்க, நிறைய தேவைப்படாது. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆட் பண்ணா போதும். அது நல்லா பொரியட்டும். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெரிய வெங்காயமா சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு சைடில் வந்து நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரு 6 பீஸாக போடுங்க, இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பீஸ் போடுங்க போதும். ஏன்னா அது வதங்க சின்னதாகிடும். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் எடுத்துக்கிறேன். அதையும் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த தக்காளி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கையிலேயே பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியே ஆட் பண்ண தேவையில்ல. இந்த மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகும். அதுலேயே வந்து நீங்கள் வந்து குக் பண்ணிடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு கல்லுப்பு தெரியாது, உங்களுக்கு அளவுன்றதுனால சால்ட் யூஸ் பண்ணுவீங்க. சால்ட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே வந்து உங்களுக்கு வெளியில் வந்திருக்கு. அதுலேயே வந்து குக் ஆகிடுது. காளான் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, ஆச்சி கரம் மசாலா தூள் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான், கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றினா போதும். இருக்கட்டும், அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதி வர விடுங்க. நல்லா கிரேவியாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா தண்ணி எல்லாம் இழுத்துக்கிச்சு, பால் தண்ணி எல்லாமே இப்போ க்ரீமியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிளகு டேஸ்ட், அந்த க்ரீமியான டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். நல்லா நம்மளோட கடாய் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,